வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன, இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, இது என்னைக்கு வருது, அதாவது இந்த மாதத்தில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. அதாவது 17ஆம் தேதி ஆகஸ்ட் வருதா, 18ஆம் தேதி ஆகஸ்ட் வருதா அப்படிங்கிற குழப்பமும் இருக்குது. இதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து பதிவில் நம்ம பார்த்துருவோங்க. பொதுவாக ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறது. இதை முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தி இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணால் நம்ம வேண்டுற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சத்குரு வெங்கடரமண சித்தர் தாங்க முதல்ல இதை சொன்னது. இது எப்போ வருது அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா 4 முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதாவது வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1. அப்போது நீங்கள் கேட்கலாம், ஆவணி 1 தானே அப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம், அப்போ நீங்கள் ஏன் 17 ஆகஸ்ட் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, சூரியன் ஸ்திர ராசிக்கு பயிற்சி ஆகும்போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது நடக்குங்க. அப்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ஆடி மாதம் 32 தேதி இருக்குது. அப்போ 32வது தேதியிலேயே சூரியன் பார்த்திங்கன்னா கடக ராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது என்றைக்கு நடக்குது அப்படின்னா 17 ஆகஸ்ட்டு இது நடக்குதுங்க. காலையில் 7:58 பயிற்சி ஆகிறார். அதனால் 17 ஆகஸ்ட் 2026 உங்களுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்துடுது. அப்போது அதிகாலை, அதாவது 17 ஆகஸ்ட் 2026 அதிகாலை 1:30 காலை 10:30 வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது. என்றைக்கு? 17 ஆகஸ்ட் 2026. அதனால் உங்கள் ஊரில் இந்த நேரத்தில் கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் எத்தனை மணிக்கு திறக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் பெருமாள்கிட்ட ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சு நீங்கள் வேண்டிட்டு அந்த கருவறையோடு சேர்த்து கொடிமரத்தை 27 முறை நீங்கள் சுற்றி வாங்க. அப்போ நீங்கள் சுற்றி வரும்போது உங்களுடைய கணக்கு மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு 27 ஜெவந்தியோ மல்லிகைப்பூவோ இல்லைன்னா ரோஜா மலரோ நீங்கள் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு முறை நீங்கள் சுற்றி வரும்போதும் அந்த கொடிமரத்தில் ஒரு பூ வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் சுற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கு மிஸ் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் சுற்றி வரும்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டே நீங்கள் சுற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 27 முறை நீங்கள் சுற்றி வரலாங்க. அப்படி நீங்கள் சுற்றி வரும்போது நீங்கள் வேண்டுறது கண்டிப்பாக நடக்குங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்துலேயும் அவயோக திசைகள் நடக்கலாம். அப்போ நீங்கள் என்ன ஒரு சில காரியங்கள் நினச்சி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்காமல் இருக்கலாம். அப்போது இந்த சக்தி வாய்ந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வேண்டுதல்கள் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறுங்க. இன்றைக்கும் பல பேர் இந்த நேரத்தை பயன்படுத்தி அவங்க வேண்டி நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்களும் போயிட்டு பெருமாள் கோயிலில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி.